எடுத்த உடனே என்னடா இந்த உங்களுடைய ஏஜ் என்ன? ரியலா சொல்லணுமா? நிஜமா கேட்கிறேன். ஏஜ் என்ன? எந்த ஒரு கட்டத்துல பீக் ஆச்சு? ஓகே ஆக்டிங் போலாம் அப்படின்ற எந்த கட்டத்துல பீக்? நெறைய போராட்டம் தான். சும்மாலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஜென்ஸ் எல்லாம் உட்ற மாட்டாங்க வெளிய வர. வொர்க்கிங் எப்படி இருக்கும்? வெளி உலகம் ஒண்ணுமே தெரியாது. பிளாங்க் சுத்த பிளாங்க். இன்ஃபேக்ட் எனக்கு எப்படின்னா ஒரு பஸ் ஏறி போறதுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு பர்சனலான ஹர்ட் ஆன மொமெண்ட் இருக்கா? நெறைய இருக்கு. இப்படி ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, யாருமே ஆஃபீஸ் போற லேடி யாரும் பேச மாட்டாங்க. காலேஜ் போறது ஐடில யாருமே பேச மாட்டாங்க. மீடியா இஸ் ஓப்பன். யார் வேணா பேசிக்கலாம். பேசலாம். யாரு நம்மளெல்லாம் கொடுத்தாலும் அப்படியே தெரியல. ஓப்பன் மார்க்கெட்ல விட்ட மாதிரி தான் இருப்பாங்க. என்ன வேணாலும் பேசுவாங்க. வீட்ல இந்த பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னா, மூவிஸ்க்கு மட்டும் நோ. யூடியூப் மட்டும் பண்ணிக்கலாம். அது 7:00 வீட்டுக்கு வந்துடணும். என்னங்க 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தா நம்ம தான் அதுதான் நான் சொன்னேன், என் பசங்க ரொம்ப சப்போர்ட்டிவ்ல. நான் 11:00 தான் வருவேன். ஆனா அவங்க அப்பா கிட்ட 7:00 வந்து ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டு ஐயோ நான் குமார் அவசரப்பட்டிய டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஆரம்பிச்சது? விஷன் ஆல்ரெடி என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்காரு. அவரோட ஜூனியர் பையனோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன். நீங்க எங்கேயா வெளியில எல்லாமே போயிருவீங்களா? ஃபேமிலி டைம் அப்படின்னு ஒன்று ஸ்பெண்ட் பண்ணும்போது யாராவது ஐடென்டிஃபை பண்ணி கேட்கும்பொழுது பசங்க சந்தோஷமான மொமெண்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜ் போனப்போ ஒரு 2 பிள்ளைங்க நீங்க யூடியூப்ல நடிக்கிறவங்க உங்களை எங்கேயோ பார்த்துக்கன்னு சொல்லி செல்ஃபி எடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் வேற லெவல்.